ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ஃபர்ஸ்ட் டைம். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்புக்காகத்தான் நம்ம போயிருக்கிறோம். ஸோ இந்த ட்ரிப்பில் என்னென்ன சம்பவம் ஆச்சுன்னு நான் உங்க கூட ஷேர் பண்ண போவேன். ஸோ இந்த வாட்டி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள்கிட்ட போயிருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ட்ரெயின் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம ட்ரெயினில் ஏறிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினில் ஏறியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே காலகாலத்திலே எங்களுக்கு இது பிடிச்ச சிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வீடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு மூவிக்கு. சரி, இப்போ நாங்கள் ஏதாச்சும் டீ குடிச்சுட்டு நம்ம இனிமேட்டு பேசலாம். ஃபஸ்ட்டு நமக்கு டீ தான் காலாகிறதால. இந்த மாதிரி வில்லேஜ் வியூஸு ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் காலகட்டத்தில் பார்க்கும்போது இந்த மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேஷனில் வந்தாச்சு. நம்ம அரக்கோணம்ல இருக்கோம். இப்போ இங்கேருந்து நம்ம வேற ஒரு ட்ரெயின் தான் போக போகிறோம். இந்த ட்ரெயின் தான் நம்மளை இன்னொரு ஸ்டேஷனுக்கு சேலம் போகும். சேலம் போயிட்டு தான் நம்ம ஒரு நாள் இது போகணும் கோயிலுக்கு. இப்போ நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கைஸ், இங்கே பாருங்க கைஸ், வந்தே பாரத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு கைஸ். வந்தே பாரத் கூட இந்த வழியாக தான் போவோம் கைஸ் டெய்லி. ஏன்னா அதுக்கு ரூட் இந்த பக்கத்தை கொடுத்துருக்கு. பெங்களூர்லேருந்து அது கூட வரும். பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் அரக்கோணம் வந்து ட்ரெயின் இருக்குது எங்கேயோ. பார்த்தீங்கன்னா இப்போ போயிச்சது நம்ம ட்ரெயின் வரும்னு நினைக்கிறேன். இப்போ காய்ஸ், நாம இப்போ மலை மேலே தான் போயிட்டு இருக்கோம். மலை மேலே ஏறத்துக்கு நம்ம ஒரு ஆட்டோ பிடிச்சிருந்தோம். அவங்க வந்து உங்கள்கிட்ட ஒரு 150 rupees கேட்குவாங்க. அது நீங்கள் எவ்வளோ பேர் போகிறீங்கன்னு டிபெண்ட் ஆகும். நாங்கள் எப்படியோ ஒரு 5 பேர் போயிருந்தோம். நாங்கள் 2 ஆட்டோ பிடிச்சிருந்தோம். எங்களுக்கு ஒரு ஆட்டோவில் 150 rupees அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ கைஸ், உங்களுக்கு எவ்வளோ பேர் போகணும் அவ்வளோ தான் அவங்களும் கேட்பாங்க. இங்கே பார்கெனிங்லாம் எதுவும் ஒர்க் ஆகல கைஸ். நீங்கள் ட்ரை பண்ணியாச்சு. அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இல்லை நீங்களே உங்கள் ஓனாக வெஹிக்கிள் இருந்தீங்கன்னா தான் கொடுத்தாங்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலை மேலே இருக்கிற கோயிலில் இருக்கிறோம். ஏன்னா இன்னும் கேமரா அலவுட் பண்ணல. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன், பட் கேமரா அலவுட் பண்ணல ஒன்றும். கைஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டு முடிஞ்சோம். இந்த வியூ கூட நல்லா இருக்குது. அதெல்லாம் தான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கு. வியூ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. வாங்க இப்போ உங்களுக்கு இன்னொரு ஜர்னியை காட்டு. ஸோ கைஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால அங்கே இன்னொரு லோக்கல் ட்ரெயின் இருக்குது. ஆனால் அது எடுக்கிறதுக்கு 1/2 hour என்ன பண்ணாங்க. அது வாட்டிக்கு நானும் எங்கள் அண்ணாவும் ஷூட்டிங்லாம் பண்ணிட்டு அவங்க சீட்டெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கோம். மொத்த ட்ரெயினை காலியாகிடுச்சு, யாருமே வரல. அப்புறம் சில பேர்லாம் வெளியே உட்காந்துருந்தாங்க. நாங்கள் ஒண்டி தான் உள்ளே இருந்தோம். சில ஃபோட்டோகிராஃபியில் பண்ணிட்டு கொஞ்சம் 1/2 hour இதே எடுத்தாங்க ட்ரெயினை. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தான் ட்ரெயினுக்குள்ளே பெங்களூருக்கு. இப்போ அந்த லோக்கல் ட்ரெயினில் தான் போயிருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரெயினுக்கு தான் வெயிட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ட்ரெயின் வரோம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரெயினில் தான் போயிருக்கோம். இது வந்து லோக்கல் ட்ரெயின் கிடையாது. இது வந்து பேசஞ்சர் ட்ரெயின் தான். அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஜினில் எப்படி லைட் ஆகல சொல்லிட்டு இப்போ ராத்திரி ஆயிடுச்சு. ராத்திரியில் தான் வீட்டுக்கு ட்ரெயின் இருந்துச்சு. ஒரே ட்ரெயின் தான் கைஸ். நீங்கள் போகிறதும் வருது ஒரே ட்ரெயினில் தான். அதனால இதே ட்ரெயின் தான் உள்ளே போவோம். அதே ட்ரெயின் தான் வீட்டுக்கு போயிட்டு போவோம். இது பெங்களூர்லேருந்து அரக்கோணம் தான்